அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். நான் பேச கேக்குதா? குட் மார்னிங் அக்கா, கேக்குது. ஓகே. எனக்கு பேசுறீங்களோ தெரியும். நான் காலையிலயும் ஒரு கிளாஸ் போட்டு ராவிக்கும் போட்டு தூங்க விட்றீங்க இல்லைன்னு. எனக்கு வேற டைம் இல்லை போடுறதுக்கு. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேள்வி செய்வோம். சரியா? ஒரு விலங்கு இருக்கான்னு பார்ப்போம். அந்த அழுக்கு எடுத்து போடுறதே. ரெண்டாயிரத்தி பதினாலாவது கேள்வி செய்யுங்க. கொஞ்சமா 14 14 இல்ல, 2014 எம்சிக்கு செய்யுங்க. ஆன்சர் போடுங்க.
அக்கா ஆன்சர் மூன்றாவது 41.2. ஓகே, மத்தாக்கள்? தமறு. ஓகே. ம், செஞ்சு பார்ப்போமா? என்ன சொல்றாங்க? என்ன காபன் காபன் சொல்லிடின் நியம தகன வெப்பவுரை பெருமானம் சய 393.5 கிலோஜூல் 3-1. CO கேஸ், H2O கேஸ் ஆகியவற்றின் நியம தோன்றல் வெப்பவுரை பெருமானங்கள் முறையே தந்திக்கிறாங்க. தாக்கம் CO2 கேஸ், H2 கேஸ், CO, H2O இன் நியம வெப்பவுரை மாற்றம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில தந்திக்கிற ஒவ்வொரு வெப்பொருளையும் தகன வெப்பொருளை தந்திக்கிறாங்க, இங்க தோன்றல் வெப்பொருளை தந்திக்கிறாங்க, கடைசியில ஒரு தாக்கம் தந்திக்கிறாங்க. இது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இது ஒரு தாக்க வெப்பொருளை, ஒரு தாக்கத்துல வெப்பொருளை. சரியா? இது எங்களுக்கு செய்யாது. தந்திக்கிற தரவை ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? ஓகே, முதல்ல சொல்லுங்க, நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியா செஞ்சீங்க, இல்லாட்டி நீங்க ஆல்ரெடி வளமே செய்யற மாதிரி செஞ்சீங்களா? நீங்க ஒரு ஸ்டெப்ஸ் ஓகே, அது லேசி. சரியா? இல்லாட்டி நீங்க எக்ஸாம் அனுப்பிட்டு ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி யோசிக்க வரும். கார்பன் சொல்லிட்டு நியம தகன வெப்பொருளை. அப்ப நாங்க ஃபர்ஸ்டே அதுக்கான சமன்பாடு எழுதணும். CO2 393.5 கிலோஜூல் மூல் -1. ரெண்டாவது தாக்கம் என்னது? CO கேஸ் நியம தோன்றல் வெப்பொருளை. அப்ப CO கேஸ் நான் தயாரிக்கணும். அப்ப இவருக்கு தான் கொண்டு வரும். அப்ப கார்பன் சொல்லி half O2 கேஸ். இது வந்து 110.5 கிலோஜூல் மூல் -1. அடுத்து H2O கேஸ் நியம தோன்றல் வெப்பொருளை. H2O கேஸ், H2O கேஸ்ன்னு சொல்லிக்கிறாங்களா? நீங்க போயிட்டு லிக்யூட் எழுதி வைக்க கூட பழக்கத்துக்கு ஒன்று உருவாக்கணும். அப்ப H2 half O2 இது சொல்றாங்க 241.8 கிலோஜூல் மூல் -1. அடுத்து அவங்க ஒரு தாக்கம் தந்திக்கிறாங்க. CO2 கேஸ் H2 கேஸ் சேர்ந்து உருவாகுது CO கேஸ், H2O கேஸ். இதுக்கான வெப்பொருளை தான் கேள்வி. சரியா? நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கோட்டேன், டெல்டா H. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சமப்படுத்தணும். நான் சமப்படுத்திட்டேன். H2CO2. ஓகே, சரி. இப்ப என்ன செய்யணும்? நீங்க இதுல இருந்து ஃபர்ஸ்டா எந்த தாக்கத்துல கூட சேர்வைகள் இருக்குதுன்னு பாக்கணும். சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல சேர்வைகள் ஒன்றுதான் இருக்கு, CO2. ரெண்டாவது தாக்கத்துல CO மட்டும்தான் சேர்வை. மூணாவது தாக்கத்துல H2O மட்டும்தான் சேர்வை. நாலாவது தாக்கத்துல தான் CO2, CO, H2Oன்னு மூணு இருக்குது. அப்ப இவரை தான் நீங்க எழுதணும் ஃபர்ஸ்ட். அப்ப நான் எழுதுறேன் CO2 கேஸ், H2 கேஸ், CO கேஸ், H2O கேஸ் எழுதிட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? நாங்க இந்த தாக்கத்துல வைக்கிற எல்லா மூலகங்களையும் எழுதணும். அடுத்த ஸ்டெப்ல இன்னைக்கு கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் தான் இன்னைக்கு இங்கால எதிக்க அதை இங்கால ஈக்க போகுது. ஏன்னா நாங்க சமப்படுத்திக்கிறோம் ஆல்ரெடி. அப்ப COH இயற்கையில எப்படி இருக்குமோ அப்படி எழுதணும். O2 கேஸ், கார்பன் சாலிட். இப்ப என்ன செய்யணும்? நீங்க எல்லாத்துக்கும் பகுதி நிலைகள் இல்லைனும் நான் அதையும் அப்படியே போட்டுட்டேன். அதுக்கு பிறகு இங்க இருந்து இங்கேயும் அம்புக்குறி போடணும். எதுக்குன்னா சேர்வைகளுக்கு மட்டும். சரியா? இப்ப CO ஒரு சேர்வை, H2 ஒரு சேர்வை, CO2 ஒரு சேர்வை. சேர்வையிலே அப்ப அதுக்கு வராது. இப்ப என்ன செய்யணும்? நீங்க எல்லாத்தையும் சமப்படுத்தணும். மறுவா இதையும் சமப்படுத்துறீங்க. இப்ப ஒன்றை சமப்படுத்தும். ஒரு கார்பன், 2 ஆக்சிஜன், 2 H2. சரி, அப்ப சமப்படுத்திக்கிறதும் சரி. இப்ப என்ன சொல்றாங்க? தரவுகள்ல தரப்பட்டிருக்கிற டெல்டா H அம்புக்குறிகளுக்கு மேல போடலாம். ஓகே, முதலாவது என்னது? இது CO2 தகனிக்கிறது ஒண்ணு, CO2 விளைவா வரது ஒண்ணு. அப்ப CO2 விளைவா வருது இங்கயா? இல்ல, இது CO. இப்ப இந்த பக்கம் CO2 அதுவும் நான் போடுமே எவ்வளோ
393. Saya 393.5 கிலோ ஜூல் மோல் மைனஸ். சரியா? அடுத்தது என்னது? சிஎம் அரையோட்டம் சேர்ந்து CO உருவாகிறது விளைவு பக்கம். அப்ப இங்க எது நிக்குது? அப்ப இது எவ்வளவு சொல்றாங்க? சய 110.5. அதுக்கப்புறம் இவர் H2O கேஸ் உருவாகிறது. அது எங்கேக்கு இங்க. அப்ப அவர் எவ்வளவு? சய 241.8. அதுக்கப்புறம் இன்னைக்கு CO2 H2 சேர்ந்து உருவாகுது டெல்டா H2 உருவாகுது எவ்வளோன்னு கேக்குறாங்க. அதுலயும் ஒரு CO கேஸ் H2O இதே தாக்கம் தான் நீங்க இது. அப்ப இது எக்ஸ். இது வரைக்கும் விளங்கிச்சா? ஓமாக்கா விளங்குச்சு. ஓகே. இப்ப எக்ஸ கண்டுபிடிக்கணும் தானே கேள்வி. எங்க சரி பெருக்க இருக்கான்னு பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இங்க இதுல இருந்து ஒன்றுதான் உருவாகிக்குது. அப்போ ஓகே, ஒரு முழுக்கு தானே இது. இங்க இருந்தும் CO கேஸ் ஒன்றுல இருந்து ஒன்றுதான் இருக்கு. இங்க H2O ஒன்று தான் இருக்கு. இங்க எல்லாமே ஒன்றுக்கு தான் இருக்கு. அப்ப எதையுமே பெருக்க இல்ல, தேவை இல்லை. இப்ப பாதைகளை கண்டுபிடிப்போம். இப்ப உங்களுக்கு விளங்கி இது ஸ்டார்டிங் பாயிண்ட், அம்புக்குறி முடியுது இங்க. அப்ப இது எண்டிங் பாயிண்ட். அப்ப இப்படி ஒரு பாதைக்கு இப்படி ஒரு பாதை இருக்கு. இதை கூட்டுவோம். சய 93.5 சக எக்ஸ் சமன் இதையும் கூட்டணும். சய 110.5 அதோட கூட்டணும் நீங்க. சய 241.8 கூட்டுவோம். 241 100 341.8. அதுக்கு 10 கூட்டினா 351.8. அதுக்கு 5 கூட்டினா 352.3 சய வரும். இந்த சய 393 அங்கால போனா மாறும். சக 393 மாறும். எக்ஸ். இப்ப இதுல இருந்து கழிங்க. 352 இன்னும் தசம் வழி போனோம். அப்ப தசம் 2 வரும். 52 62 72 82 92 93 41 வரும். சகவா சைவா சக எக்ஸ் சமன் சக 41.2 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1. ஆன்சர் சரியா? ஆமாக்கா சரி. ஓகே, ஆன்சர் வரும்போதுக்கு அப்ப 3வது ஆன்சர். மத்தாக்களுக்கு விளங்கிச்சா? இதுல நான் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட்டிக்கிறேன். சரி, 1983 25 82 56 1980 54 இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. சரியா? இப்ப இந்த 2016 கேள்வி எழுங்க. இது செஞ்சு பார்ப்போம். 2016ல 37. சி மட்டுமே எல்லாம் செய்யும். சரியா? எனக்கு சி போட்டிக்கிறேன்னு தெரியும். எல்லாத்தையும் செய்யுங்க பார்ப்போம். 2016ல 37.
ஆன்சர் என்ன வந்துச்சு? எல்லார்ட்டும் தான் ஆன்சர் வேணும் இந்த கேள்விக்கு எனக்கு. ஏ சரியா பிழையா அப்படி போடணுமா? 5 மட்டும் போட்டு சரி வராது. சரி பிழை எல்லாம் வேணும். எது எது உண்மையானவைன்னு மட்டும் போடுங்க. அக்கா 5வது ஆன்சர் ஏபிசி சரி. ஓகே பாப்போம். இது கொஞ்சம் கால்குலேஷன் வேணும் சரியா? தனி எனர்ஜெட்டிக்ஸை மட்டும் வச்சு செய்யலாம். எங்க மத்தாக்கள் டான்ஸ்? E2, E45, E10, E27. ஓகே பாப்போம். கார்பன் சொல்லிடாண்டு. ஓகே கார்பன் சொல்லிடானது O2 தாக்கம் புரிந்து. கார்பன் solid O2 தாக்கம் புரிந்து இது எழுதணும். தாக்கம் புரிந்து 0.4 மூல் CO2 உருவாக்குகையில். CO2 உருவாக்குதான் எவ்வளவு? 0.4 மூல் உருவாக்குகையில் 40 கிலோ ஜூல் வெப்பம் வெளியிடப்படும். 40 கிலோ ஜூல் வெப்பம் வெளியிடப்படுமா? ஓகே வெளியிடப்படும் சொன்னா இந்த 40 கிலோ ஜூல்ன்றது மைனஸா பிளஸ்ஸா? மைனஸ் புறவெப்பத்தாக்கம். ஓகே மைனஸ் புறவெப்ப தாக்கம் அவங்களே சொல்லியிருக்காங்க. இத்தொகுதி தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் எது எவை உண்மையானது அப்படின்னு கேட்டுக்குது. இப்ப இது என்னது? ஒரு தகன தாக்கம். சரி சமப்படுத்திக்குதா? சமப்படுத்தி இருக்கு. இப்ப ஒரு மூல் CO2 கார்பன் சாலிட் O2 ஆக பிரிகையடை செய்வதற்கு 100 கிலோ ஜூல் வெப்பம் தேவைப்படுகிறது. ஓகே இப்ப அவங்க தந்த தாக்கம் என்ன? கார்பன் சாலிடும் O2 கேஸும் சேர்ந்து இந்த பக்கம் போறது, CO2 தருது. இது என்னது? இது ஒரு தகன தாக்கம். இந்த பக்கம் தகனம். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? உங்கள்ட்ட ஒரு மூல் CO2 இருக்குதான், ஒரு மூல் CO2 இருக்குதான். இந்த CO2 பிரிகடைறதுன்னா உள்ளுக்கிறாக்கள் வேற வேற ஆகுறது, பிரிஞ்சு மூலக நிலைக்கு வரதான் பிரிகடைகிறதுன்னு சொல்றது. பிரிகடைஞ்சு என்னது தருதான்? கார்பன் சாலிடையும் O2 கேஸையும் தருதான். இப்ப அவங்க சொல்றாங்க இதுக்கு 100 கிலோ ஜூல் வெப்பம் தேவைப்பட்டுச்சான். 100 கிலோ ஜூல் வெப்பம் தேவைப்படுதுன்னு அர்த்தம் இந்த தாக்கத்துல இருந்து 100 கிலோ ஜூல் வெளிவிடப்பட்டுக்குதா? இந்த புறவெப்ப தாக்கமா இல்லாட்டி அகத்துறிஞ்சப்பட்ட அகவெப்ப தாக்கமா? அகத்துறிஞ்சப்பட்டிருக்கு அகவெப்பத்தாக்கம். ஓகே மத்தாக்க? அகவெப்பத்தாக்கம்.
ஓகே. இப்ப தேவைப்படுதுன்னு அர்த்தம் அவங்க உள்ளுக்கு இருக்கிறதுக்கு தேவைன்னு சொல்றது. சரியா? நான் பேச கேக்குதா? இங்க மழை பெய்யுது. கேக்குதுக்கா. ஓகே. தேவைப்படுதுன்னு அர்த்தம் வந்து அந்த தாக்கத்தை நடத்தி கொள்றதுக்கு அவங்களுக்கு சக்தி தேவைப்படுதுன்னு. அப்படின்னா சக்தியை தேவைன்னு சொல்ற சக்தியை யாரும் தூக்கி வெளியே போட மாட்டாங்களே. தேவைன்னா உள்ளுக்குதான் எடுப்பாங்க. அப்ப துரிஞ்சுறாங்க சக்தின்னு அர்த்தம். சரியா? சிலாக்களுக்கு தேவைப்படுகின்றதுன்றத வாசிக்க கொள்ளையே இது அகவெப்ப தாக்கம்னு அவங்களுக்கு அவங்களோட ஐக்கியக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிரும் அது. ஆனா சிலாக்களுக்கு வந்து அப்படி இல்லை. தேவைப்படுனா என்ன சொல்ல வராங்கன்னே விளங்காது. அதனாலதான் நான் சொல்றேன். சரியா? தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க பாப்போம். இப்ப தேவைப்படுதுன்னா பிளஸ்ன்னு சொல்றாங்க. சரிதானே? பொண்டை உடைச்சு புதுசா கார்பன் சொல்லிட்டு O2 கேஸும் உருவாக்கிக்கிறாங்க. இப்ப இந்த பெருமானம் சரியானது நாங்க பார்க்க இருக்குது. இப்ப இங்க தந்தது கார்பன் சொல்லிட்டு O2 கேஸ் CO2 உருவாக்குறதுல ஆப்போசிட் தாக்கத்தை தானே இங்க தந்திக்குது. அப்ப நான் சொன்னேன் ஒரு தாக்கம் இந்த சைடுக்கு நீங்க போறீங்கன்னா அதுக்கு 50 கிலோ ஜூல் யூஸ் ஆகிக்குதுன்னா அதே தாக்கத்துல ரிவர்ஸ்க்கு வரணும்னு சொன்னா இவர் தாக்கி இவர் விளை வைக்க கொள்ள இந்த பெருமானம் தான் சக்தி தேவைப்பட்டுச்சுன்னா இவர் தாக்கி இவர் விளை வைக்க கொள்ள இந்த டிரெக்ஷன்ல வரக்கொள்ள இதுல ஆப்போசிட் தான் இங்க வரப்போகுது. குறிய மாத்தி போடணும், பெருமானம் மாறாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இங்க இருக்கிறது அப்படித்தானே. இவங்க ரெண்டு தாக்கிய கொள்ள இவர் விளை வைக்க இருந்த தாக்கம் தான் இது. இப்ப என்ன நடந்துச்சு? இவர் வந்து விளைவு இங்க இருக்கிற விளைவு தாக்கியாவும் இவங்க ரெண்டு பேர் அந்த தாக்கி ரெண்டு விளைவாகவும் வந்துக்குது. அம்புக்குறி மாறிக்கிறது மட்டும்தானே நடந்துக்குது. இப்படி இந்த அம்புக்குறி இந்த பக்கம் மாறிக்குது. அப்ப இந்த பெருமானம் இங்க இருக்கிற பெருமானத்துல அதே ஆப்போசிட்டா தானே வரணும். அது வேலைங்க சார். ஓகே. இப்ப இவங்க தந்திக்கிற ஆன்சர் வந்து ஒரு மூல் CO2 ஏ கூற்று ஒரு மூல் CO2 இணை சொல்லிட் O2 கேஸா பிரிகை அடைகிறதுக்கு 100 கிலோ ஜூல் தேவைன்னு சொல்றது நீங்க எதுல இருந்து எடுக்கணும்னா இதுல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு மூல் CO2 உருவாகிறதுக்கு எவ்வளவு சக்தி போகுதுன்னா அதே அந்த பெருமானம் தான் ஆப்போசிட் ஆகி இதுக்கு வரப்போகுது. அப்ப இங்க நாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஒரு மூல் CO2 உருவாக்குறதுக்கு இல்லாட்டி ஒரு மூல் கார்பன் நீங்க தகனிக்கிறதுக்கு எவ்வளவு சக்திய தகனம் செய்யறதுக்கு எவ்வளவு சக்தியை வெளிவிட்டிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இல்லாட்டி ஒரு மூல் CO2 உருவாக்க எவ்வளவு சக்தி தேவைப்படுகிறது. இப்ப இதை பாக்குறதுக்கு இவங்க டிரெக்டா தந்திக்கிறாங்க. இப்படி 40 கிலோ ஜூல் மூல் -1 தந்தில்ல. அப்படின்னா ஒரு மூல் கிலோ இவங்க கண்டிக்கிறது 0.4 மூலுக்கு சொல்லிக்கிறாங்க 40 கிலோ ஜூல். அப்ப நீங்க கண்டுபிடிக்கணும் ஒரு மூலுக்கு எவ்வளவு. சரியா? 0.4 சாக்லேட் இவ்வளவு விலைக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு சாக்லேட் எவ்வளவு எடுப்பீங்க. சரியா? அப்படின்னு தான் கேட்டிக்குது. அப்ப இதை செய்ய அவங்களுக்கு நினைக்கிறேன் தெரியும். சரியா? அப்ப இப்படி 0.4 மூலுக்கு 40 கிலோ ஜூல்னு சொன்னா ஒரு மூலுக்கு எவ்வளவு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய்னா இவ்வளவுக்கு எவ்வளவு அப்படி நாங்க எளிய வெட்டி கணக்கு செய்வோம் தானே. அந்த மாதிரி லேசி. சரியா? கஷ்டம் இல்லை. இப்ப இது என்ன 400 40 0.4 400 4 தானே. அப்படின்னா 100. ஆன்சர் என்ன வருது? 100 கிலோ ஜூல். இது என்னத்துக்கு? இந்த பக்கம் போறதுக்கு ஒரு மூல் CO2 இருந்தா வார பெருமானத்தை தான் நீங்க கண்டிக்கணும். அப்படின்னா 100 கிலோ ஜூல் மூல் -1 எதுக்கு? கார்பன் சாலிட் வந்து O2 கேஸோட சேர்ந்து CO2 உருவாக்குற இந்த தாக்கம் வந்து இது சயன் 100 கிலோ ஜூல் மூல் -1 கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இவங்க கேட்டது என்ன? இதுலயே ஆப்போசிட் தானே. அதுவும் ஒரு மூலுக்கு தானே கேட்டாங்க. அப்ப இங்க வர வேண்டிய ஆன்சர் இதுலயே ஆப்போசிட்டா இருக்கணும். 100 கிலோ ஜூல் மூல் -1. அதனால முதலாம் கூற்று வந்து சரி. விளைங்க சார். ஓகே. அடுத்து பி கூற்று பாப்போம். 11 கிராம் CO2 இனி உருவாக்குவதற்கு அப்படின்னா உருவாக்குறாங்கன்னு இந்த பக்கம் வரப்போகுது. இப்ப விளைவு பக்கம் தான் வரப்போகுது. சரியா? அதே தாக்கம் 11 கிராம் CO2 இனி உருவாக்குவதற்கு 25 கிலோ ஜூல் வெப்பம் தேவையா? சரியா? இப்ப இதுக்கு இப்படிதான் நம்பிக்கை ஒரு மூலுக்கா எதுவுமே சொல்லி இல்லை. இதையும் எங்க எடுக்கணும்னு சொன்னா முதல்ல தந்த தாக்கத்தை வச்சுதான் எடுக்கணும். உங்களுக்கு தந்த தரவுல இருந்து தான் கொஸ்டின் அப்படியே வருது. இது லேசான கால்குலேஷன் கேள்வி. சரியா? இப்ப உங்களுக்கு எப்படி தெரியும் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு யாருக்கு ஐடியா இருக்குதா?
ஓ அப்படி இருக்கு. சொல்லுங்க. அக்கா, முதலாவது கேள்வியில வந்து அந்த ஒரு மோல் வந்து CO2 வந்து தோற்றுவிக்கிறதுக்கு வந்து தேவைப்பட்ட சக்தி வந்து அதாவது எவ்வளவு சக்தி விடுவிக்கப்பட்டிருந்தா 100 ஜூல் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கும். இதுவே 0.4 வந்து 4 மோல் CO2 வந்து தோற்றுவிக்கிறதுக்கு எவ்வளவு இது வந்து தேவைப்பட்டிருக்கும்னா வந்து அதை வந்து இப்படியே பார்த்துக்கலாம். அந்த ஒரு மோல் வந்து CO2 வந்து பிரிகைக்கு தேவைப்பட்ட சக்தி வந்து 100 ஜூல் வந்து அதனால 4 மடங்கு 1/4 மடங்கு. அப்ப 0.25 எவ்வளவு பார்க்கறோம்னா வந்து 100/1 தர 0.25 அப்படின்னா ஆன்சர் வந்து 25 கிலோ ஜூல் வரும். சரி, நான் மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். ஓகே, நாங்க பாப்போமா நீங்க சொல்றது சரியானு. அப்ப வெப்பம் கூற்று சரி தேவைப்படும் சொல்லப்படுதானே? ம் வெப்பம் தேவைப்படும் சொல்லப்படுதானே?